ஏசு கிறிஸ்து சொல்லுவார், 2 மீன் கொடுத்து 5 அப்பம் இதை கொடுத்து 5000 பேருக்கு உணவு கொடுத்தாராம். ஆனால் அவ்வளோ பெரிய மீன் இருக்கா, 5 அப்பத்தை கொடுத்துட்டு மீதி 8 கூட அப்பம் இருக்கு சொல்கிறாப்புல. அப்போ எந்த பொருளை அவர் கொடுத்துருக்கலாம் ஒரு ஞானி? ஐயாவுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிச்சு. 5000 பேர் இல்லை, இன்னும் வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் வாங்கியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அது என்ன விஷயம்? அந்த மீன் வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு பேர் ஞானம். ஆனால் அது தெரியல. ஏன்னா அங்கே அதாவது நம்ம வந்து தப்பாக பேசுகிற மாதிரி போயிடக்கூடாது. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன இருந்தாலும் நம்ம அம்மாவை பற்றி நம்ம எவ்வளோ உயர்வாக பேசலாம் யாரும் கேட்க போதில்லை. ஆனால் நம்மளும் அவங்கள போய் தாழ்த்தி பேச போதில்லை. ஆனால் சில உண்மைகள் அடிப்படை என்னென்னா, அவங்க வந்து ஒரு வழிபாட்டு முறை. இப்போ வழிபடுறவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, சில விஷயங்களை மறைச்சி சித்திரகுப்தன் கதை காலையில் கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவர் இவ்வளோ பேருக்கு பகிர்ந்து கொடுத்த என்னன்னா, அவருக்குள்ளே இருந்த அந்த ஞானம். அதனால தான் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். எங்கே தட்டணும், எதை கொண்டு தட்டணும், அப்படி தட்டுனா எது கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே விஷயமே. கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேற்றி மால் கொண்டு சோமன் முகம் பற்றி உண்ணாதார். காலை கொண்டு கட்டி மேலே போகணுன்றார். கால்னா என்னதுன்னா மூச்சு. உன் மூச்சால் எந்த கதவு திறக்குமோ அந்த கதவை போய் நம்ம தட்டணும். ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, நம்ம உடம்புல 9 வாசல் வச்சுக்கிறான். அந்த 9 வாசலை போய் நம்ம தட்டுவோமே தவிர 10ஆம் இடம் தேடி போகிறதுக்கு நமக்கு தெரியல. இந்த 9 வாசலாகவும் அது பாட்டுன்னு போகுது, அது பாட்டுன்னு வருது. நம்மளை என்னென்ன சட்டம் பண்ணுறதே கிடையாது. ஆனால் 10ஆம் வாசல் நம்ம போனோம்னா நம்ம காற்றை ஒரு நெறிப்படுத்தணும். சரிங்களா? ஒரு குதிரை இருக்குது. குதிரை பயிற்சி செய்கிறவன் சொல்லி கொடுக்குற மாதிரி போகுதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த குதிரை முதல்ல காட்டு வாக்கில் இருந்திருக்கும், கண்டபடி ஓடி இருக்கும். அந்த குதிரையை என்ன பண்ணுவாங்க, ஒரு பட்டியில் அடித்து அவன் விருப்பப்படி அந்த குதிரையை ஓடுற மாதிரி மாற்றுவான். அப்போ அவன் என்ன சைகை சொல்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குதிரை ஓடும். தட்டுனா 2 தட்டுக்கு ஒரு ஓட்டம், 3 தட்டு தட்டினானா அதுக்கேற்ற மாதிரி ஓடும். அப்போது காட்டு குதிரையை கண்ட போக்கில் போன ஒரு பொருளை, ஒரு உயிரை தான் இச்சப்படி ஆட விடுறான். யார்? அந்த குதிரையை பராமரிக்கக்கூடிய ஒருத்தன், அதில் சவாரி செய்யக்கூடிய ஒருத்தன். இங்கேயும் அதுதான். நம்மளோட மூச்சு காத்தானது 9 வாசல் வழியாக அது பாட்டு போது வருது, நம்மளை ஒரு பேச்சு கேட்கல. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, அவையார் சொன்னாங்க இல்லையா, ஒரு மந்திரத்தால் 9 வாசல் அடைக்கும் உபாயம். இப்போ நான் ஒரே ஒரு மந்திரம் சொல்லுவேன், அந்த மந்திரத்தால் இந்த நவதுவாரமும் அடைச்சிடணும். அப்படி அடைச்சா என்ன ஆகும், காற்று ஒரு இடத்துல நிற்காது. எந்த இடத்துல நிற்காத ஒரு பொருள் எதுனா இந்த காற்று மட்டும்தான். அதை ஒரு இடத்துல நம்ம நிற்க வைக்கவே முடியாது. ஆனால் 9 வாசல் 3 அது என்ன பண்ணோம், எங்கேயாவது நான் போய் ஆகணும்பா, நான் வழக்கமாக போய் வர 9 வாசலையும் அடைச்சிட்டேன், ஆனால் நான் போய் ஆகணும், எனக்கு ஒரு வாசலை விடு. அப்போது அதுக்கப்புறம் தான் அது மடம் மாறும். அது வரைக்கும் இப்படி போய் வந்த மூச்சானது மடம் மாறி பின்பக்கமாக போகும். அந்த மாதிரி பாடம். அதன் மூலயமா நம்ம அறுவடை பண்ணுறது தான் ஞானம். ஞானம்ன்றது என்ன அப்படின்னா, அது உயர்ந்த நிலை தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம சில பக்குவம் வந்துடும். இந்த பாடத்தில் வர பக்குவத்தையே நம்ம அறுவடையாக வச்சுட்டு ஞானத்தை அடையணும். அப்போ அங்கே கொடுத்தது என்னென்னா, ஐயா பாடம் வாங்கிட்டார். ஐயாவுக்கு கொடுத்தது 3 தான். வேசநாதர் கையில் இருந்ததே ஒரே ஒரு மீன் தான். ஐயா கையில் கிடைச்சதும் 3 பாடம் தான். ஆனால் அதை 18ஆக மாற்றுறாரு. 3 18ஆக மாறுது. எதுக்காக மாறிச்சு? தான் சீடங்களுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும், இப்படி போனால் தான் அங்கே போய் சேர முடியும். ஏன்னா இது ஏதோ சொல்லி படித்து கிடிச்செல்லாம் கேட்டது கிடையாது, தான் உணர்ந்து. ஏன்னா அவரை கண் கூட பார்த்தவங்க. குடும்பம் எப்படி வேணால் போட்டோம், பொண்டாட்டி எப்படி வேணால் போட்டோம், பிள்ளைங்க எப்படி வேணால் போட்டோம் அப்படின்னு தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கினேன். அது ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சு ஆகணும்னு ஒரே நோக்கத்தோட பயணம் பண்ணவர் தான். அவர் ஒரு ரயில்வே ஒர்க்கரு. எங்களை படிக்க வச்சுருந்தா எப்படி வேணால் படிக்க வச்சுருக்கலாம். ஆனால் ஒரு சூழ்நிலையில் ஒரு 1000 ரூபாய் கட்ட முடியல. நான் 10th முடித்தேன். 10th முடித்த உடனே +1 போகணும். எவ்வளோ ஃபீஸு?
1000 ரூபாய் ஃபீஸ். 1000 ரூபாய் கட்டினா என்ன +1ல சேர்த்துப்பாங்க. ஆனால் கட்ட முடியல. இவர் ரயில்வேல வேலை செய்கிறாரு. காரணம் என்ன? அவருக்கு குடும்பத்தை பற்றியோ பொண்டாட்டியை பற்றியோ பிள்ளைங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஒரே நோக்கம், நான் இறைவனை அடைஞ்சாகணும், அந்த ஞானம் எனக்கு கிடைச்சி ஆகணும், அதுக்காக நான் எதை வேணா இழக்க தயாராக இருக்கிறேன்னு ஒரே குறிக்கோளோட வாழ்ந்ததுனால தான் இன்ன வரைக்கும் பேசுகிறோம். இதுக்கப்புறம் 1000 வருஷம் ஆனாலும் வரவங்க எல்லாம் பேச போகிறாங்க. அப்போது அவர் கிடைச்ச அந்த 3 பொருளை 18 ஆக்கி இவ்வளோ கொடுத்துருக்காரு. அங்கே அவர் கையில் கிடைச்ச ஒரு பொருளை 5000 பேர் கொடுத்த கதையும் அதுதான். ஆனால் அதை அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா அது ஒரு செய்முறை பயிற்சி. அதை ஃபாலோ பண்ணி இருந்தாங்கன்னா இயேசுநாதர் மாதிரி எத்தனையோ ஞானிகள் கிறிஸ்துவ மதத்தில் தோன்றியிருப்பாங்க சாமி. ஆனால் போல, ஏன்னா அவங்க கும்பிடுறதோடு நிறுத்திட்டாங்க. இயேசுநாதர் என் தெய்வம் அப்படின்னு கும்பிட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. யாருக்குமே நானும் இயேசுநாதர் ஆகணுன்ற எண்ணம் இல்லை. அப்படி யோசனை பண்ணியிருந்தாங்கன்னா அவர் போன வழியில் இவங்களும் போயிருப்பாங்க. அவருக்கு எவ்வளோ 2000 வருஷம் ஆகுது, எவ்வளோ ஞானிகள் வந்திருப்பாங்க. ஏன் இது வரைக்கும் வரல அப்படின்னா அவர் சொன்னதை பிடிச்சின்னு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே தவிர அவர் போன பாதையில் நான் போகணுன்ற எந்த அக்கறையும் அவங்களுக்கு இல்லை. சரிங்களா? இப்போவும் சொல்கிறேன், நம்ம எந்த மதத்தையும் தாய்மையாக பேசுறதே கிடையாது. உள்ள விஷயத்தை இது பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ அவங்க கும்பிடக்கூடியவங்க உண்மையிலே நானும் இயேசு ஆனாதான் எனக்கு விமோச்சனம், இல்லைன்னா விமோச்சனமே கிடையாது. சரிங்களா? அப்போ நாமளும் அதை தான் பண்ணுறோம். நானும் யாரை கும்பிட்றனோ, என் குருநாதர் தான் தெய்வம்னு அவர் முன்னாடி ஃபோட்டோ வாங்கி வச்சிட்டேன் சாமி. தினமும் அவர் முன்னாடி தான் பாடம் பண்ணுறேன். எதுக்காக பாடம் பண்ணேன்? நான் ஒரு நாள் அவர் மாதிரி ஆகணும். அவர் இன்றைக்கி எந்த கோலத்தில் உட்காந்துருக்காரோ அந்த கோலம் எனக்கு கிடைச்சாதான் எனக்கு முக்தி. அது வரைக்கும் எனக்கு முக்தி இல்லை. இந்த பிரிவிலேருந்து என்னை யாரும் காப்பாற்ற போகிறதும் இல்லை. அப்போது படத்தை மாட்டி வச்சா மட்டும் போதாது. படத்தை மாட்டி வச்சதோட நோக்கம் நானும் ஒரு நாள் ஒன்று மாதிரி ஆகிடும்பா அப்படின்னு நான் தினமும் சொல்லணும். வேறு மந்திரம் ஒன்றுமே இல்லை. உன் பாடத்தை வச்சு உன்ன மாதிரியே நானும் ஒரு நாள் ஆகிடுவேன். அதுக்கு எனக்கு அருள் செய்ப்பான்னு வேண்டணும். சரிங்களா? அப்படி வேண்டுனா அன்றைக்கி இயேசுநாதர் 5000 பேர் போன மாதிரி இங்கேயும் 1000 பேர் வருவாங்க. இதுதான் சாமி அதோட தாற்பயம். நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. வாக்கும் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். போலி வாக்கும் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம், உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம். சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம்